வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களோட எக்ஸ்சேஞ்சு வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் போனஸ் அண்ட் ரெஃபரல் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா லேயர் 0 பிளாக் செயினில் ரன் அட்லாண்டிஸ் பிளாக் செயினில் ரன் ஒரு முக்கியமான அவங்களுடைய ஓன் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யூசர் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம், ஸ்பாட் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங் அண்ட் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் லான்ச் பேட், நியூ ப்ராஜெக்ட் லான்ச் பேட்ஸ், கிரிப்டோ ஸ்டேக்கிங் அண்ட் ஏபிஐ அக்சஸ் 3 லெவல் ரெஃபரல் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட எக்ஸ்சேஞ்சை ப்ரொமோட் பண்ணும் விதமாக $30 பில்லியன் ஒர்த்துக்கான ரிவார்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் இதில் சைன் அப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னாக்கவே உங்களுக்கு $100 கிடைக்கும். அட் த சேம் டைம் ஒவ்வொரு நேரடி அறிமுகத்துக்கும் உங்களுக்கு $100 கிடைக்கும். செகண்ட் லெவலுக்கு வந்து $50, தேர்ட் லெவலுக்கு வந்து $20. அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் கமிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் லெவலேருந்து 30%, செகண்ட் லெவலேருந்து 15%, தேர்ட் லெவலேருந்து ஒரு 5% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய USD டாலர் வந்து இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ட்ரேடிங்க்கு வந்து பயன்படுத்த முடியும். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு டேரெக்டாக நீங்கள் எத்தனை நபர்கள் அறிமுகப்படுத்துறீங்களோ உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டீம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உண்டாக்கி கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமேலே உங்களோட டேஷ்போர்டு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் வந்து இப்போ நான் என்னுடைய பேலன்ஸ் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த கண்ணு மறைக்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கனாக்க உங்களுக்கான பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாலே $100 கிடைக்கும். நீங்கள் நேரடியாக அறிமுகப்படுத்த ஒவ்வொரு நம்பர் இருந்து உங்களுக்கு $100 கிடைக்கும். அப்புறம் ரெஃபரல் ப்ரோக்ராமை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான இன்கம்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த வேலட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இமீடியட்டாக ட்ரேடிங் வந்து யூஸ் பண்ண முடியும். எப்படி சார் நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னாக்க, ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இல்லை உங்கள் பேலன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க இந்த வேலட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வேலட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அது வேலட் ஆப்ஷன். நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய டீம் மெம்பர்ஸு இன்கம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணலாம். ரெஃபரல் அப்படிங்கிற ஆப்ஷன் சொல்லனாக்க மெனு பார் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஃபரல் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அதில் உங்களுக்கான நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு தேவையான லிங்க் எல்லாமே அதில் ப்ரொவைட் ஆகிருக்கும். ஸோ அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் ட்ரேடிங்க்கு வரணும் அப்படின்னாக்கா இந்த வேலட் ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வேலட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இந்த வேலட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களோட பேலன்ஸ் இதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கனாக்கா இங்கே வந்து நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் என்னென்ன காயின்ஸ் வந்து ட்ரேடிங் வரப்போகுது அப்படிங்கிற டோட்டல் டீட்டெயில்ஸில் இருக்கும். எல்லாமே மேஜரான முக்கியமான காயின்ஸ் தான். இதில் இருக்கக்கூடிய காயின்ஸ் எல்லாமே, இந்த காயின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாங்க, மிக விரைவில் லைவுக்கு ட்ரேடிங் வரப்போகுது. இப்போ சம் காயின்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காயினோட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க ட்ரேடிங் செய்து கொள்ளலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ BTC எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒரு தடவை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ஃபஸ்ட் நான் ஒரு BTC எடுக்கணும். ஸோ BTC வந்து ட்ரேட். ஓகேவா? ஸோ BTC USDT ட்ரேட் போயிட்டு இருக்குது. கரண்ட் இது வந்து USDT பேர். ஸோ $61,820 வந்து USDT பேர் போயிட்டுருக்கு. ஓகேவா? ரைட். இந்த மேலே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கனாக்க இதில் USDA பேர் வரும். ஓகே, ஆல் USDA, CNYC, USDT இந்த மாதிரி வரும். இல்லை USDA பேர் செலக்ட் பண்ணிங்கனாக்கா நம்மளுக்கு கொடுக்குறது எல்லாமே அவங்களுடைய ஓன் ஸ்டேபிள் காயினான USDA தான். அப்போ அந்த USDAவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே கீழே இருக்கக்கூடிய எந்த காயின்ஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்னாக்க ட்ரேடிங் பண்ண முடியும். இப்போதைக்கு லைவில் என்னென்ன காயின்ஸ் வந்து ட்ரேடிங்கில் இருக்குது அப்படின்னாக்க BTC, பன்னி, அசூகி அண்ட் பிகர் அண்ட் AC, அதாவது அமெரிக்கன் காயின், அட்வான்ஸ்டு பிட் காயின் அண்ட் அட்லாண்டிஸ் காயின். இந்த காயின்ஸ் எல்லாமே இப்போ லைவ் ட்ரேடிங்கில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து BTCயோட நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணலாம், BTC வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ BTC USDA இந்த பேரில் வந்து நான் ட்ரேட் பண்ணுறேன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். காயினுக்கான கரண்ட் ப்ரைஸ் $99,500. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா $99,500 பை ஆர்டர் நீங்கள் 98,990. ஸோ ப்ரைஸ் இங்கே நீங்கள் வந்து எவ்வளோ BTC வாங்க போகிறீங்க 0.001 போட்டிங்க அப்படின்னாக்க $98.99 வந்து 0.001 BTC வந்து நீங்கள் பை பண்ண போகிறீங்க. பைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக என்ன ஆகும், காயின் வந்து பை ஆகிடும். இல்லை சார் நான் கொஞ்சம் குறைச்சி போடுறேன் அப்படின்னாக்க நீங்கள் குறைச்சி போட்டுக்கலாம். எனக்கு இந்த ப்ரைஸ் வேணும், எனக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன்னாக்க கம்மியாக போட்டுக்கலாம். பட் கம்மியாக போனால் இமீடியட்டாக பை ஆகுது. அந்த ஆர்டர் எப்போ எக்ஸிக்யூட் ஆகுமோ, எப்போ வந்து செல்லர்ஸ் வந்து அந்த ரேட்டுக்கு செல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும், அப்போ தான் அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். பட் இமீடியட்டாக நான் காயின் பை பண்ணணும் அப்படின்னாக்க இங்கே என்ன ரேட் கட்டுதோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் இப்படியே இமீடியட்டாக நீங்கள் பை ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்து இமீடியட்டாக பை ஆகிடும். ஓகேவா? ரைட். இங்கே பை பண்ண BTC நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா USDT பேரோட என்ன பண்ணலாம்னாக்கா ட்ரேட் பண்ணலாம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க BTCயில் வந்து USDT பேருக்கு வரேன். USDTயில் வந்து பார்த்தீங்கன்னாக்க BTC USDT. ஓகேவா? ஸோ BTC USDTயில்
இப்போ வந்து 61 62 இப்படி போயிட்டு இருக்குதா ரைட் ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா பிடிசி வந்து செல் பண்ண போகிறேன் கொஞ்சம். என்கிட்ட வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்க பிடிசி வந்து ஒரு 0.05 பிடிசி இருக்குது. யூஎஸ்டிடியில் வந்து பார்த்தீங்கன்னா 0.13 யூஎஸ்டிடி தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா செல் ஆர்டருக்கு போகிறேன். ஓகே, செல் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 63 600 561 600க்கு $10 $104 63 561 60. நான் என்ன பண்ணுறேன்னாக்க 4000 63 559 ஆமாம் 63 550 போடுவோம். 63,500 எஃப்டிஏ ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாமே லைவில் தான் போயிட்டுருக்கேன். ஓகே, செல் பண்ணுறேன் நான். $63,550 நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரு 0.01 பிடிசி, அப்போ $635 வருது. நான் என்ன பண்ண போகிறேன்னா செல் கொடுக்குறேன். லைவ் தான் எல்லாமே. ஓகேவா, லிமிட் ஆர்டர் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகே, இமீடியட்டாக பாருங்கள் காயின் வந்து செல் ஆகிடுச்சு. யூஎஸ்டிடி வந்துருச்சு, $635 வந்துருச்சு. ஸோ பிடிசியில் வந்து 0.05 0.04 போயிடுச்சு. ஓகே, இப்போ என்கிட்ட வந்து 635 யூஎஸ்டிடி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்க யூஎஸ்டிடி பேரில் சொலானா பை பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் சொலானா. ஓகே, சொலானா யூஎஸ்டிடி வருது 64.43 $63.55 போயிட்டுருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் செல் 67 போயிட்டுருக்கா. சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 67.0 இருக்குது நான் வாங்குகிறேன். எவ்வளோக்கு அப்படின்னாக்கா இப்போ என்கிட்ட எவ்வளோ யூஎஸ்டிடி இருக்குது 635 யூஎஸ்டிடி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னாக்க ஒரு 600 யூஎஸ்டிடிக்கு நான் வாங்குகிறேன். ஓ சாரி சொலானாவா, யூஎஸ்டிடி வந்து ஒரு 600. இந்த யூஎஸ்டிடி இடத்துல 600 போட்டால் அப்படின்னா 8.94 சொலானா வருது. ஓகேவா, 8 அப்போ டோட்டலாக ஒரு 9 சொலானா போடுவோமே. ஒரு 9 சொலானா போட்டாக்கா $603.54 எனக்கு வேணும். ஓகே, எனக்கு 635 இருக்குது. இப்போ 9.1 கொடுத்தேன் அப்படின்னாக்க 610. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க பை கொடுக்குறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். லிமிட் ஆர்டர் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, இப்போ எனக்கு சொலானா வந்து பை ஆகிடுச்சு. 9.09 சொலானா வந்து பை பண்ணிட்டேன். யூஎஸ்டிடியில் வந்து 25 யூஎஸ்டிடி வந்து எனக்கு இங்கே பேலன்ஸ் இருக்கிறது. ஓகேவா, ஸோ இப்போ ட்ரேட் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ நான் வந்து சொலானா வந்து பிடிசி செல் பண்ணது இங்கே காட்டும். அதே மாதிரி வந்து சொலானா வந்து பை பண்ணது இப்போ எனக்கு காமிக்கும். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ட்ரேட் பண்ணணும். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய டாலரை இமீடியட்டாக யூஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணக்கூடிய யூஎஸ்டிடி நீங்கள் இமீடியட்டாக யூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. முடிந்த வரை எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு டீமை பில்ட் பண்ண முடியுமோ பில்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, தட்ஸ் ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேவையான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன். யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு A to Z எல்லாமே நான் சொல்லிட்டேன். எப்படி ட்ரேட் பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே, உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு இது வந்து எஜுகேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த ட்ரேடிங் கமிஷன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக வரும். ஓகேவா, ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச்.